இருக்கக்கூடிய அறிவியலிலேயே மிகப்பெரிய முக்கியமான அறிவியலாக சொல்வது என்ன? தீ கண்டுபிடிக்கப்பட்டது இல்லையா? தீ கண்டுபிடிக்கப்பட்டது தான் மிகப்பெரியது. அதுக்கு பிறகுதான் நிறைய வந்துச்சு. ஏன்னா மனிதர்கள் மற்ற மிருகங்களாக இருந்ததாகவும், அப்படி இருக்கும் பொழுது அவனும் மற்ற மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டதாகவும், காய்கனிகளை தாண்டி வேட்டையாடி சாப்பிட்டதாகவும் இருக்கு கதை. அப்படி இருந்து வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு முறை தீ வருகிறது. அந்த தீ காடு எரிகிறது. அதுல நாம சொன்னோம் இல்லையா, முதல்ல சொன்ன முயலும் மானும் அது எங்கேயோ அடிபட்டு போய் விழுந்துருது. தான் துரத்திட்டு போன அந்த மானையும் அந்த முயலையும் அவன் எடுத்து முதல்ல பச்சையாக சாப்பிட்டவன் இப்ப தீயல்ல கருவிச்சு இல்லையா, இதை எடுத்து பச்சைக்கு சாப்பிட்றான். சுவை புரிகிறது இல்லையா? தீயினால் சுட்ட அந்த மாமிசம் அவனுக்கு சுவையாக இருக்கிறது. இப்ப திரும்ப தானே தீயை உருவாக்க முயல்கிறான் இல்லையா? அப்பத்தான் முதலாக அவனுடைய போராட்டத்தின் முடிவாக அந்த சிக்கிமிக்க கல்லாக இருக்கலாம், சில உரசல்களுடைய சில விராவிகளாக இருக்கலாம், இதை வச்சு அவன் தீயை உண்டாக்கி என்றைக்கு முதலாக சமைக்க ஆரம்பித்தானோ அன்றைக்கு முதல் விஞ்ஞானி உருவானான் இந்த பூமியில். அப்படிதான் அதுக்கு பிறகுதான் மெதுவாக பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. எந்த தீயிலிருந்து மற்ற மிருகங்களிலிருந்து தான் ஒரு அறிவுஜீவி என்று வளர்ந்து மெதுவாக மேலே வளர ஆரம்பித்தானோ அவன் மெதுவாக எப்படி தீயை உருவாக்குது என்பதில் சில தவறுகளை செய்துவிட்டானோ அப்படின்னு பார்க்கும் பொழுது அவன் கரியை கொண்டும் மற்ற இதுகளை கொண்டும் உருவாக்கக்கூடிய அதனால ஏற்பட்ட இதனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றத்திற்கு அன்றைக்கு கண்டுபிடித்த தீயை எப்படி உருவாக்குவது என்பதில் ஏற்பட்ட சில தடுமாற்றம் உருவாக்கி இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அதே தீயை வேற மாதிரி உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த அவசியத்தை நோக்கி நம் அறிவியலை திருப்ப முடியுமா, திருப்பினால் அது அறவழியில் வர முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது சிறு முயற்சிகளாக அந்த ஆரம்பங்களை கொண்டு வந்திருக்கோம். இரும்பாலைகள் நமக்கு வேண்டும். இங்கே கட்டடங்கள் வருது அப்படின்னா இரும்பு தேவை. அந்த இரும்பை உருக்கணும் அப்படின்னா கரியும் இருக்கக்கூடிய எரிவாயுவும் தேவை அப்படிங்கிறாங்க. அதை எடுக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. இல்லாமல் செய்ய முடியுமா? அடுப்பில் இருந்து நம்ம அடுப்பில் இருக்கு இல்லையா, சமையலறையிலிருந்து முதலாக சமையலறை இல்லை இருந்தாலும் கூட சமைப்பதற்கு அந்த தீயை உபயோகித்தாங்க இல்லையா, அது உபயோகித்த தப்பு இல்லை. ஆனால் தீயை எப்படி உருவாக்குவது என்பதையும் தீயை எப்படி கொண்டு வருவது என்பதிலையும் ஏற்பட்ட சில தடுமாற்றங்கள் தான் இந்த அளவுக்கு பூமியை கொண்டு வந்திருக்கு. ஒரு காரணம். இதை திருப்பி போற முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கான வழிமுறைகளை சிறிதாக உருவாக்குகிறோம். அநேகமாக அடுத்து வரும் புத்தக கண்காட்சிகளில் அதை சிறப்பாக சொல்ல முடியும் நினைக்கிறேன். சிறிதாக சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய திருப்பூர், ஈரோடு சுற்றி இருக்கக்கூடிய இரும்பாலைகளுக்கும் கூட எங்களால் நீரிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் கொடுத்து கரியமலவாயு இல்லாத எரிவாயு இல்லாத ஒன்றை கொடுக்க முடியும் என்கிற பயிற்சி சிறப்பாக வந்திருக்கிறது. இது சிறப்பாக எடுத்து வரும் பொழுது இரும்பாலைகள் எல்லாமே நிலக்கரியையும் எரிவாயும் இல்லாத ஒரு ஆயாக இந்தியா உருவாக்க முடியும். உலக அளவிலேயே அதிகமான இரும்பாலைகள் கொடுக்கிற இந்தியாவிலிருந்து அதிகமான கரியமல வாயுவை நிலக்கரியையும் எரிவாயும் இல்லாத ஒன்று உருவாக்க முடியும் என்று நோக்கி போகிறோம். அறவழியில் அறிவியல் செய்ய வேண்டும் என்பதன் முதல் படியாக மயில்சாமி அண்ணாதிரி சொல்லிக்கொண்டே இருப்பதில்லை, செய்தும் காட்ட வேண்டும் என்பதற்காக செய்ததாக இதை நான் முன்னெடுத்து போக முயற்சி பண்றேன். இதுவரை இருந்த தலைமுறைகள் எல்லாம் கலந்துட்டு இந்த தலைமுறை இப்ப இருக்கும் தலைமுறை தான் எல்லா சிறப்புகளையும் பெற்றிருக்கிறது. சரியா பார்த்துக்கணும். ஒரு காலத்துல இது மாதிரி பேசுனா அங்க கேட்டிருக்க முடியாது இல்லையா? இன்னைக்கு கேட்டிருந்து கேட்கலன்னா கூட நாளைக்கு பதிவு செஞ்சு கேட்க முடியுது. அதே மாதிரி நான் இன்னைக்கு பேசினாலும் கூட சில மணி நேரத்தில் என்னால் பெங்களூர் போக முடியுது, அதுக்கு அடுத்த நாள் டெல்லி போக முடியுது, எங்கே ஊருக்கு பறந்து போக முடியுது, இங்கே இருக்கிற பேச முடியுது, இங்கிருந்து நாம் பேசுகிறோம்னா ஜப்பானுக்கு பேச முடியுது, சிங்கப்பூருக்கு பேச முடியுது. சொன்னேன் இல்லையா, முதல்ல ஸ்டாலின் அவர்கள் நான் ஹூஸ்டனில் இருந்தேன்னா அங்கே கூட பேசினார் அப்படின்னு. இது மாதிரி இது எல்லாமே முதல்ல சொன்ன இல்லையா, பொய்யோ பழங்கதையோ கனவோ அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்தில் இதெல்லாம் கனவாக தெரிந்திருக்கலாம். ஒரு இடத்தில் இருப்பவோ இன்னொரு இடத்தில் பேசுவதோ, இன்னொரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு பயணம் செய்வதோ, இது மாதிரி இடங்கள் இருப்பதோ, தட்பவெப்ப நிலைகளை தாண்டி பெறுவதோ, இது எல்லாம் தாண்டி நிலவுக்கு போக முடியும் என்ற நம்பிக்கை உருவாக்குவதோ என்று பலதும் இருக்குதுன்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த மனிதனுக்கு அது மாதிரியான ஒரு கனவும் கூட வந்திருக்காது. ஏன் கலாம் ஐயா கூட சொல்லியிருக்கேன் நான், ஐயா நீங்கள் கனவு காணுன்னு சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் உங்கள் காலத்தில் சரியா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அவருக்கு நான் ஜென் ஆல்ஃபாவா ஜென் இசட்டா இருந்திருக்கலாம் இல்லையா. ஒவ்வொரு 15 வருடங்களுக்கு ஒரு முறை தலைமுறை மாறுகிறது என்ற இன்றைய கணக்கு சரியா பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய இதை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை
15 ஆண்டுகள் கழிஞ்ச போது அந்த தலைமுறை கடந்து அடுத்த தலைமுறை, அந்த தலைமுறை கடந்து அடுத்த தலைமுறை அப்படின்னு வரும் பொழுது எனக்கும் கலாம் ஐயாவுக்கும் 20-30 வருஷம் வித்தியாசம் இருக்குது. அப்போ சொல்லுவேன், அப்போ அந்த அந்த ஒரு இளமை துடிப்புன்னு நினைக்கிறேன். அப்போ கலாம் ஐயா நானே சொன்னது, ஐயா கனவு காணுங்கள் என்று நீங்களே சொல்லியிருக்கீங்க, ஆனால் உங்கள் காலத்திலேயே கூட கலாமினுடைய 20 புத்தகம், அதை கூட எடுத்து பாருங்க, இந்தியாவை கனவு காண வைத்த 20 என்ற லட்சிய புத்தகத்தில் கூட நிலவுக்கு செல்வோம் என்ற கனவு வார்த்தை கூட இல்லை. இருந்தாலும் அந்த கனவை நினைவாக்குவதை தாண்டி அமெரிக்கன் கண்டுபிடிக்க முடியாத நிலவில் நீரை கண்டுபிடித்த நம்மளால் ஆக்க முடிஞ்சுது அப்படின்னா எங்களுடைய பரம்பரை, எங்களுடைய தலைமுறை இதை செய்ய முடிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் இல்லையா. கிட்டத்தட்ட அதைவிட மேலாக வரும் தலைமுறை, வளர்ந்து கொண்டிருக்கும் தலைமுறை உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. என் அப்பா அம்புலிமாமா படித்தார் அப்படிங்கிறதுக்காக நான் படித்தேன்னு சொல்லலை. அதே மாதிரி நான் படித்ததுனால என் பையன் படிக்கிறான், என் பையன் படிக்கிறத பார்த்து என் பேரன் படிக்கிறான். அதனால் பார்க்க முடியுது இல்லையா. இந்த 10-15 வருடங்கள் காண்டி தலைமுறைகள் கடந்தாலும் தாயை பின்பற்றும், தந்தையை பின்பற்றும் குழந்தைகள் இருக்கக்கூடிய நாடு இந்த நாடு. ஆக தாயும் தந்தையும் அவர்களுக்கு முன்னோடியாக இருக்கும் பொழுது அவர்கள் கண்டிப்பாக 4 கால் பாய்ச்சலில் அடுத்தபடிக்கு போவாங்க. ஏன்னா அம்புலி மாமா படிக்க வச்சது எங்கள் அப்பா, ஆனால் அம்புலிக்கும் போக முடியும் என்று சொன்னது அவருடைய மகன், அதை தாண்டி அவருடைய பையன், இப்படி போகிறாங்க இல்லையா. அது மாதிரி தன்னுடைய பையனுக்கு பெரிய சொத்து வைத்து வளர்க்குறோமோ, நகை நட்டு வைக்கிறோமோ, அது முக்கியமில்லை. படி என்ற அந்ததை சொன்னாங்க இல்லையா, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி காலைப்படி கடும்பகல் படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொன்ன மாதிரி படின்னு சொல்ல வேண்டாம், நீங்கள் படியுங்கள் குழந்தைகள் படிக்கும், அதுதான் முக்கியம். படி என்று சொல்வதல்ல, நீங்கள் படித்தால் குழந்தைகள் படிக்கும் என்பது என்னுடைய அனுபவம். எல்லா இடத்துலையும் முதல் கூட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் என்னுடைய அனுபவங்களை மட்டுமே பேசுகிறேன். அது மாதிரி தான் பேசியிருக்கேன். அப்போ கூட சொன்னேன், இந்த கோட்டு சூட்டு போட்டு வந்ததுக்கும் கூட ஒரு காரணத்தை சொன்னேன். ஒரு காரணம் இல்லை, பல காரணம். ஏன்னா நிலவுக்கு போனதற்கு பல காரணங்கள் இருக்குது. அது மாதிரி என்னுடைய அம்மாவுக்கு நான் கோட்டு சூட்டு கான்வென்ட்டுக்கு பார்க்கக்கூடிய பாக்கியம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வசதி இல்லாத ஒரு குடும்பமாக இருந்துச்சு. இருந்தாலும் இன்று எங்கு பார்த்தாலும், எப்படி பார்த்தாலும், எந்த இடத்தில் பார்த்தாலும் மயில்சாமி அண்ணாதுரை அப்படின்னு ஒரு நினைவு வந்துச்சுன்னா கோட்டு சூட்டு ஃபுல்லாமல் மயில்சாமி அண்ணாதுரை எங்கள் அம்மாவால் கூட நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி போயிருக்கான். 1. 2, நான் இந்த அளவுக்கு வந்தேன்னா என்னுடைய அப்பா அம்மா என்று சொல்கிறேனோ அதற்கு அடுத்தபடியாக, அதற்கு கொஞ்சம் கூட குறைவாக என் தாய்மொழியான தமிழுக்கு கண்டிப்பாக எல்லா இடத்திலையும் அதனுடைய வல்லத்தை நான் சொல்லியிருக்கிறேன். நான் இந்த இடத்தில் உயர்வதற்கு காரணம் என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய சுய சிந்தனை என்பதை எல்லா மேடைகளிலும் உறக்க சொல்கிறேன். அந்த சுய சிந்தனைக்கு முக்கியமான பாலூட்டி வளர்த்தது தாய்மொழியான தமிழ் தான் அப்படிங்கிறத எல்லா அரங்குகளிலும் நான் சொல்லி வந்துட்டு இருக்கேன். இந்த தாய்மொழியான தமிழ் இருக்கு இல்லையா, இந்த தமிழுக்கும் கோட்டு சுட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவு. அந்த கனவை மற்றவர்களிடம் திரிக்காமல் என் மூலமாக நான் காண்பிக்கிறேன். தமிழில் நான் பேசினாலும், இந்த கோட்டு சட்டை போட்டிருந்தாலும் கூட பாரதி போட்டிருக்கார், சரி நானும் போடுவேன். ஏனென்றால் என்னுடைய தமிழ் நாளைய அறிவியல் நோக்கி போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு நானும் ஒரு காரணமாக இருக்க வேண்டும் என்பதை முதல் கூட்டத்தில் சொன்னேன் இல்லையா. அன்றைக்கு பேசும் பொழுது பேசுன்னு நினைப்போம். அன்னைக்கு கோட்டு சுட்டு போட்டு வந்தேன், அதே டைதை போட்டு தான் வந்தேன், அது மாதிரி தான் பேசுனப்போ. ஏன்னா எல்லா இடங்களிலும் என்ன நடக்க வேண்டும் என்று சொல்வதை தாண்டி அந்த நடப்பதற்கு தன்னால் என்ன முடியும் என்பதை ஒருவர் எடுத்துட்டு போனாங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுதான் சிந்தனையின் முதல் படியாக நான் பார்க்கிறேன். சிந்தனை அரங்கினுடைய முதல் அங்கமாக நான் பார்க்கிறேன். படிப்பது 1, சிந்திப்பது 2, ரெண்டும் வேறு இல்லை. படித்து சிந்திச்சு மேலே வா அப்படிங்கிற பொழுதுதான் இந்த மனித சமுதாயம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குதுன்னா புத்தகம் என்கிற இந்த வகையில் இல்லாமல் இருந்திருக்கலாம். இருந்தாலும் ஒடுத்த தலைமுறை, முன்னத்த தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறை படித்து வந்ததும், படித்ததை தாண்டி கொஞ்சம் சிந்தித்ததும், இந்த 2ம் பின்னி பிணைந்து வந்ததும் தான் மனித சமுதாயம் இந்த அளவுக்கு வந்ததற்கு காரணம். இந்த சமுதாயம் இப்படியே சிறப்பாக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிந்தனையும் படிப்பும் ஒன்றாக போகணும். அந்த வகையில் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் சிந்தனை பேரவையும் ஈரோடு புத்தக திருவிழாவும் ஒரு மிகப்பெரிய கனவையும் தாண்டிய ஒரு நனவாக பார்க்கிறேன். இந்த நனவு கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் எடுத்து செல்லும் பொழுது, ஏன் தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் எடுத்து சென்றால் தான் 2047 இந்தியா ஒரு உண்மையான நிலையில வர முடியும் அப்படின்ற பெரிய கனவுகள், அடுத்த கனவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். அந்த கனவை நோக்கி போகணும்னா இது முக்கிய தேவை. இந்த இடத்துல இன்னொன்றும் உண்டு. இப்போ நேற்றுக்கு சிங்கப்பூர் பேசினாங்க, அதுக்கு முன்னத்த நாள் சிங்கப்பூர், நேற்றுக்கு திருப்பூர் பற்றி, ஜப்பானை பற்றி பேசினாங்கன்ட்டு தமிழ்
எப்படி வெளியில கூட இருக்குது அப்படிங்கிற காமியற்காக இருக்கலாம் ஒன்று. இன்னொன்று அவங்க சொல்லும் பொழுது திருப்புகள் அவர்கள் பேசினாங்க இல்லையா, சமத்துவம் பற்றி பேசும் பொழுது கொஞ்சம் வேறு மாதிரியாக பார்த்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற அந்த குரலுடைய இதை வந்து கொஞ்சம் வேறு மாதிரியாக டிஸ்கிரிப்டிவ் ப்ரிஸ்கிரிப்டிவ் அப்படின்லாம் சொல்லி அவர் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார், என்ன இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அடுத்த நாள் வந்து ஆண்டியப்பன் சொன்னார், நீங்கள் சொன்னீங்க எல்லாமே இங்கே இல்லாக்காமல் இருக்கலாம், ஆனால் சிங்கப்பூர் இருக்கிறது அப்படிங்கிற நெஞ்சம் நிமிர்த்தி சொன்னாங்க. அதை தாண்டி பேசும் ஒவ்வொருத்தரும், அதாவது அந்த இடத்துல ஒன்று சரியாக கவனிச்சுக்கணும். ஒரு பாடம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறக்காக சொல்கிறேன், சிந்தனையில் அந்த பாடம் சரியாக போக வேணுமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு அப்படிங்கிறக்காக. ஏன்னா அவர் ஐஏஎஸ் திருப்புகள் அவர்கள் சொன்னதை அடுத்த நாள் வந்து இவங்க பதிலளிக்கிறார், அதை நாம் கேட்டோம், அதை நாம் கைதட்டினோம். அதே மாதிரி ஜப்பானை பற்றி பேசிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசும் பொழுது சிங்கப்பூரை பற்றி பார்க்கும் பொழுது அவர்கள் புலகாங்கிதமடி பேசியது லீக் ஆன் யூ என்று எவ்வளவு இதாக பேசினாங்க. அந்த நாடு சிங்கப்பூர் அப்படிங்கிறத உலகத்திலேயே உலக சரித்திரத்தில் எடுத்து பாருங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு நாடும் என்னுடன் நீ வேண்டாம் போ என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட நாடாக வந்திருக்கவில்லை. அதாவது மலேசியாவில் அங்கமாக இருந்துச்சு, மலேசியாவும் அங்கமாக இருக்கக்கூடிய இந்த சிங்கப்பூர் நான் படித்த இது அப்படிதான் வருது. அப்போ அதில் இவர்கள் வந்து அப்படிதான் இல்லை. அப்போ அவங்க சில இதை பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஒத்து வரா மாதிரி இருக்கு. ஆக எனக்கும் உனக்கும் ஒத்து வராது, நீ போ அப்படின்னு ஒதுக்கி விடப்பட்ட நாடு தான் சிங்கப்பூர். வெளியே வரும் பொழுது நம்ம விட பெரிய பெரிய பிரச்சனைகளாக அவங்களுக்கு இருந்திருக்குது. அது எல்லாம் கடந்து இந்த அளவுக்கு வருவதற்கு அந்த சிங்கப்பூர் வந்திருக்குது, உலகத்திற்கே முன்னுதாரணமாக வந்திருக்குது. அப்படின்னா அதற்கு காரணமாக பலதும் சொன்னாலும் கூட முக்கியமாக முழுமுதற் காரணமாக எல்லாரும் அன்னைக்கு சொன்னது லீ குவான் யூ என்ற ஒரு தனி மனிதரை. இவ்வளவு பெரிய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய நம்மால் ஏன் அப்படி சொல்ல முடியவில்லை என்ற ஒரு சிந்தனை உருவாக வேண்டாமா? எல்லாம் 67 லட்சம் மக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த நாட்டில் ஒருத்தரை உருவாக்க முடியுது என்றால் ஏன் 130 கோடி பேர் இருக்கக்கூடியதுல எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய லீ குவான் யூயை உருவாக்க முடியாதா அப்படிங்கிற சிந்தனை இன்று வந்தால் அடுத்த வரக்கூடிய தலைமுறை அதை உருவாக்கி காமிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை உருவாக்கணும்னா அப்பொழுதுதான் இந்தியா தமிழகமும் அந்த சிங்கப்பூர் மாதிரி நாம பளபளக்கணும் இல்லை, சிங்கப்பூர் மாதிரி நம்முடைய மக்கள் அந்த மொழி இனம் இதெல்லாம் தாண்டி அங்கே சிறப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க பெருமையாக சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி நம்மால் சொல்ல முடிய வைக்க வேண்டும். அதுதான் இன்றைய இந்தியன் கனவாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். ஒவ்வொரு இந்தியன் கனவாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சிந்தனை என்ன அப்படின்னா, மற்ற நாடுகளைப் போல நம்ம நாட்டில் நம்ம இருக்கணும். நினச்சி பாருங்க, இதே மாதிரி ஒன்று நம்ம வெளியூருக்கு போகிறோம், அங்கே 2 பேர் சேர்றோம், அங்கே 2 பேர் சேரும் பொழுது நம்ம எப்படி பேசிக்கிறோம், அது மாதிரி பெருமையாக பேசுகிறோமா? ஒரு காலத்தில் விழிச்சு பாருங்க, ஒரு மாதிரி பேசுகிறோமா? கண்டிப்பாக என்ன பொறுத்தளவுக்கு அப்படி தெரியறதில்லை. ஏன்னு தெரியல. இந்தியா ஒரு வகையில் மோசமில்லை, பலதும் நல்லது அங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம். ஆனால் அங்கே அது மாதிரி பெருமையாக பேசுகிறாங்க. இங்கிருந்து அங்கே போனாலும் கூட நாட்டுப்பற்று என்பது அவர்களுக்கு அதிகமாக இருக்கு. அமெரிக்க குழந்தைகளை போய் பாருங்க, அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா இங்கே பிறந்திருக்கலாம், ஆனால் இருந்தாலும் அந்த குழந்தைகள் அங்கே பிறந்திருக்காங்க. அமெரிக்கன் என்ற அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு தமிழன் என்ற வகையில் நமக்கு சரியாக இருக்கணுமே இல்லையா? கண்டிப்பாக இருக்க வைக்கணுமே இல்லையா? அதை நோக்கி நான் போகணும்னு நினைக்கிறேன். அந்த சிந்தனை வருவதற்கான வழிமுறைகளையும் இது மாதிரியான இடங்களில் உருவாக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த திரும்ப பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் அடுத்த தலைமுறை எப்படி போய்விடுமோ, ஐநா சபையில் அந்த பொண்ணு கேட்டா இல்லையா, ஹவு டேர் யூ ஆர் அப்படின்னு உலகத்தினுடைய தலைவர்கள்லாம் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கேட்குது ஒரு கேள்வி, ஹவு டேர் யூ ஆர், நீங்கள் உலகத்தை இப்படி இதெல்லாம் கெடுத்துட்டு இப்போ வந்து அடுத்த தலைமுறைக்கு எங்களுக்கு இந்த உலகம் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு எங்களுக்கு பயம் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எவ்வளோ தைரியமாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு அந்த குழந்தை கேட்கிறது என்றால், அடுத்த தலைமுறையை பற்றிய ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தலைமுறையை நாம் உருவாக்கி கொண்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற வகையில் இந்த பூமி போயிட்டு இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் திரும்ப நம்பிக்கையூட்டும் கரையில் உலகை கொண்டு வர வேண்டும் என்றால், அந்த நம்பிக்கையை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும் என்றால், அவர்களுக்கு இது மாதிரியான சிந்தனை வராமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த பாசிட்டிவ் திங்கிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது மிக மிக ஒன்றாக பார்க்கிறேன். அது வந்து எல்லா இடங்களும் சரியாக வர வேண்டும். அதற்காக வகையில் ஒரு பக்கம் பள்ளிக்கூடங்கள் இருக்கலாம், பள்ளிக்கூடத்தில் நாம் சொல்லிக் கொடுக்கிறதா இருக்கலாம், அதை எடுத்துகிட்டு வந்து அப்பா அம்மா சொன்ன இல்லையா, அது மாதிரி ரெண்டும் சேர்ந்ததாக கற்றல் என்பது கல்விக்கூடங்கள் மட்டும் வருவதில்லை. கல்விக்கூடங்களை தாண்டி நம்முடைய சமுதாயம் கூட அந்த கற்றலை சரியாக சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். இது ஒரு சின்ன கதையாக சொல்லுவாங்க. அதாவது புத்தர் வந்து அவங்களுடைய
சீடர்களுக்கு பேசும்பொழுது பல கதைகளாக வரலாம், இது புனைக்கதைகளாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட ஒரு கதை சொல்வது என்னன்னா, கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது அடுத்த இந்த தலைமுறை எப்படி வரும், எப்படி இருக்கணும், நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க விவாதம் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கான். அப்போ இருக்கும் பொழுது புத்தர் சொல்கிறாராம், அந்த ஒரு பெரிய பூங்கா, அந்த பூங்காவில் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அவர்கள் சீடர்களை பார்த்து கேட்குறார், இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது, மான்கள் ஓடுது, அதே மாதிரி முயல்கள் ஓடுது, வெட்டுக்கிளிகள் இருக்குது, தேனீக்கள் இருக்குது. இது மாதிரி இந்த பூங்காவில் இந்த பூக்களையும் காய்களையும் கனிகளையும் தாண்டி இது மாதிரியான உயிரினங்களும் இருக்கின்றன. இதை பார்க்கும் பொழுது இதில் எதுவாக நீ இருக்கணும்னு விரும்புகிற அப்படிங்கிற ஒவ்வொரு யோசித்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஏன்னா இது மாதிரி தான், இந்த பூங்கா மாதிரி தான் நாம் இருக்கக்கூடிய இந்த உலகமும் இல்லையா. இந்த உலகத்தில் காற்று இருக்குது, நீர் இருக்குது, வாழக்கூடிய இடம் இருக்குது, நிறைய அதை கனி வளங்கள் கொடுக்குது, எல்லாமே அது கொடுத்துட்டு இருக்காது இல்லையா. நம்ம சாப்பிடுவதற்காகவும் நம்ம சுவாசிப்பதற்காகவும் நாம் இதை இருக்கக்கூடிய இடமாகவும் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குது. இதே மாதிரி தான் இந்த பூங்கா வரக்கூடிய இந்த எல்லா மான்களும் அதனுடைய இறைக்காக வருகின்றன, முயல்கள் அதனுடைய இறைக்காக வருகின்றன, வெட்டுக்கிளிகள் அதனுடைய இறைக்காக வருகின்றன, தேனியும் அதனுடைய இறைக்காக வருகிறது. ஆனால் இந்த 4 வகை மனிதத்தை தாண்டி இந்த பூங்கா எப்படி, இந்த பூமி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மானும் இந்த முயலும் இந்த வெட்டுக்கிளியும் இந்த தேனீயும் ஒரு உதாரணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மான் வந்துட்டு போச்சு, இந்த மான் கூட்டம் வந்துட்டு போன பிறகு என்னாச்சு, அந்த அங்கே இருக்கக்கூடிய பூங்காவினுடைய ஒரு பகுதியே களையிழந்து போயிடுச்சு. அது வேணுங்கிறத சாப்பிட்டுச்சு, விதிச்சுட்டு போயிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது, முயல்கள் வந்தது, அதுவும் அதே மாதிரியான சாப்பிட்டு போச்சு. அதனால் அது களை இழந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு அது போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. வெட்டுக்கிளிகள் வந்தது, வெட்டுக்கிளிகள் வந்ததும் அதே மாதிரி தாச்சு. அந்த இதில் குருத்துக்களை எல்லாம் கெடுத்துட்டு போச்சது. இருந்தாலும் செடியினுடைய வளர்ச்சி ஓரளவுக்கு குறைஞ்சமாக இருந்துச்சு. தேனீக்கள் வந்துச்சு, தேனீக்கள் வந்தும் அதனுடைய உணவுக்காக ஒவ்வொரு பூவிலும் உட்கார்ந்து சிறிதாக அதனுடைய தேனை எடுத்துகிட்டு போச்சு. அந்த தேன் எடுத்துகிட்டு போய் அந்த தேன்கூட்டில் வச்சது. இந்த தேன்கூட்டில் வச்சது தனக்காக மட்டுமில்லை, மான் தனக்காக சாப்பிட்டது, முயல் தனக்காக சாப்பிட்டது, வெட்டுக்கிளி தனக்காக சாப்பிட்டது. அந்த தேனி என்ன பண்ணுச்சு, அது போய் தனக்கு மட்டுமில்லை அந்த கூட்டில் இருக்கிற மற்றவர்களுக்கும் சேர்த்து அடுத்த பருவத்துக்கும் சேர்த்து அது அங்கே சேமித்து வச்சுது. ஆனால் இங்கே என்ன ஆச்சு, அது அங்கே சேர்த்து வச்சது மானுக்கு வயிறு நம்பிச்சு, முயலுக்கு வயிறு நம்பிச்சு, வெட்டுக்கிளிக்கும் வயிறு நம்பிச்சு, அதை தவிர வேற ஒன்றும் நடக்கலை. ஆனால் தேனி அங்கே சேமித்து வச்சது ஒன்று. இதையும் தாண்டி எந்த இடத்திலிருந்து உணவு எடுத்ததோ அந்த இடம் என்னாச்சு பார்க்கும் பொழுது, மான் சாப்பிட்டு போன பிறகு ஓரளவுக்கு களை இழந்தது, பெருமளவுக்கு களை இழந்தது அந்த பூங்கா. ஓரளவுக்கு களை இழந்தது முயல் பந்துட்டு போன பிறகு. இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட அந்த தளிர்களினுடைய வளர்ச்சி தடைப்பட்டது வெட்டுக்கிளியால். ஆனால் தேனி அந்த பூவில் எடுத்துகிட்டு போச்சு இல்லையா, அந்த பூவில் எடுத்துகிட்டு போன பிறகு, தேன் எடுத்துகிட்டு போன பிறகு இங்கே என்னாச்சு, பூ காயாச்சு, காய் கனியாச்சு, கனியிலிருந்து விதைகள் வந்தன, அது உதிர்ந்து இன்னும் பெரிதாக அந்த பூங்கா வளர்ப்பதற்கான வாய்ப்பை அந்த தேனியை கொடுத்தது. அப்படி ஒரு தேனியாக நாம் இருந்தோம்னா, நாம் இந்த பூமி நாம் இருந்ததை விட, நாம் வந்தபோது இருந்ததை விட ஒரு சிறந்த பூமியாக இருக்க வைக்க முடியும். தேனியாக நம்முடைய குழந்தைகளை வளர்த்துவோம். நம்முடைய குழந்தைகளை தேனியாக வளர்த்தக்கூடிய அந்த ஒன்று பற்றுப்பாக நம்மால் இருந்ததென்றால், அந்த சிந்தனை இருந்ததென்றால், தேனீக்களும் நம்மளுக்கு அறிவுறுத்துகின்றன. ஏன்னா இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் வந்துட்டு அப்படியே போகிறதில்லை. இங்கே இருக்கக்கூடிய மரம் செடிகொடிகள் தாண்டி அவைகளும் நமக்கு பக்குவத்தை கொடுக்கின்றன. பார்த்து படித்து தெரிவதை தாமான்று இந்த மாதிரி பார்வைகளும் கூட அனுபவங்களை கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற வகையில் சொல்ல முடியும். இப்படி பெரிதாக வரக்கூடிய இன்றைய காலகட்டத்தை தாண்டி அடுத்த தலைமுறையும் அதனுடைய வழிமுறையில் இந்த உலகத்தை சரியாக வைத்து கொள்ள வேண்டுமென்றால் பல முறைகளை போக வேண்டியிருக்கும். அதற்கு அறிவியல் என்ற ஒன்று. என்ன, ஒரு பக்கம் இதனால், இந்த அறிவியல்னால் நாம் சேதாரப்பட்டு போயிட்டோமோ அப்படிங்கிற சில கேள்விகள் உண்டு. அதுதான் அறவழியில் அறிவியல் அப்படிங்கிறது சிந்தனை அரங்கம் சொல்லுது இல்லையா. சிந்தனை அரங்கம் சொல்லுவது என்னன்னா, நான் எப்படியும் பறந்து போய் விடுவேன், நான் எப்படியும் மற்றபடி மேலாக இருந்து விடுவேன் அப்படிங்கிறத தாண்டி அதற்கும் ஒரு வழிமுறை வேண்டும். எனக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக எழுதலையை சாப்பிடுவதை தாண்டி எனக்கு வேண்டிய சாப்பாடு அந்த பூவிலிருந்து எடுக்கிறேன், ஆனால் அதனால பூவிலும் ஒரு கருசிதை மாற்றத்தை உன்னால் உருவாக்க முடிகிறது அப்படிங்கிற பொழுது இரண்டும் பலனடைகிறது இல்லையா. அது மாதிரி நாம் இந்த பூமியில் வந்தோம், இந்த பூமியை சிறப்பாக்குவதற்காக நாம் சில செய்கிறோம்.
அறவழியில் செய்யக்கூடிய அறிவியல் அடுத்த வரும் தலைமுறைக்கும் இன்னும் சிறப்பாக இந்த உலகை விட்டு செல்வதற்கான வாய்ப்பை உருவாக்க முடியும். சிறிதாக சொல்றேன், இருக்கக்கூடிய அறிவியலையே மிகப்பெரிய முக்கியமான அறிவியலாக செல்வது என்ன? தீ கண்டுபிடிக்கப்பட்டது இல்லையா? தீ கண்டுபிடிக்கப்பட்டது தான் மிகப்பெரியது. அதுக்கு பிறகுதான் நிறைய வந்துச்சு. ஏன்னா மனிதர்கள் மற்ற மிருகங்களாக இருந்ததாகவும், அப்படி இருக்கும் பொழுது அவனும் மற்ற மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டதாகவும், காய்கனிகளை தாண்டி வேட்டையாடி சாப்பிட்டதாகவும் இருக்கு கதை. அப்படி இருந்தவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு முறை தீ வருகிறது. அந்த தீ காடு எரியுது. அதில் நாம் சொன்னோம் இல்லையா, முதல்ல சொன்ன முயலும் மானும் அது எங்கேயோ அடிபட்டு போய் விழுந்துருது. தான் துரத்திட்டு போன அந்த மானையும் அந்த முயலையும் அவன் எடுத்து முதல்ல பச்சையாக சாப்பிட்டவன் இப்போ தீயல்ல கருவிச்சு இல்லையா, இதை எடுத்து பசிக்கு சாப்பிட்றான். சுவை புரிகிறது இல்லையா? தீயினால் சுட்ட அந்த மாமிசம் அவனுக்கு சுவையாக இருக்கிறது. இப்போ திரும்ப தானே தீயை உருவாக்க முயல்கிறான் இல்லையா? அப்பத்தான் முதலாக அவனுடைய போராட்டத்தின் முடிவாக அந்த சிக்கிமிக்க கல்லாக இருக்கலாம், சில உரசல்களுடைய சில உறாவிகளாக இருக்கலாம், இதை வச்சு அவன் தீயை உண்டாக்கி என்றைக்கு முதலாக சமைக்க ஆரம்பித்தானோ அன்றைக்கு முதல் விஞ்ஞானி உருவானான் இந்த பூமியில். புரியுதா? அதுக்கு பிறகுதான் மெதுவாக பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. எந்த தீயிலிருந்து மற்ற மிருகங்களிலிருந்து தான் ஒரு அறிவுஜீவி என்று வளர்ந்து மெதுவாக மேலே வளர ஆரம்பித்தானோ அவன் மெதுவாக எப்படி தீயை உருவாக்குது என்பதில் சில தவறுகளை செய்துவிட்டானோ அப்படின்னு பார்க்கும் பொழுது அவன் கரியை கொண்டும் மற்ற இதுகளை கொண்டும் உருவாக்கக்கூடிய அதனால ஏற்பட்ட இதனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றத்திற்கு அன்றைக்கு கண்டுபிடித்த தீயை எப்படி உருவாக்குவது என்பதில் ஏற்பட்ட சில தடுமாற்றம் உருவாக்கி இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அதே தீயை வேற மாதிரி உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த அவசியத்தை நோக்கி நம் அறிவியலை திருப்ப முடியுமா? திருப்பினால் அது அறவழியில் வர முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது சிறு முயற்சிகளாக அந்த ஆரம்பங்களை கொண்டு வந்திருக்கோம். இரும்பாலைகள் நமக்கு வேண்டும். இங்கே கட்டடங்கள் வருது அப்படின்னா இரும்பு தேவை. அந்த இரும்பை உருக்கணும் அப்படின்னா கரியும் இருக்கக்கூடிய எரிவாயுவும் தேவை அப்படிங்கிறாங்க. அதை எடுக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. இல்லாமல் செய்ய முடியுமா? அடுப்பில் இருந்து நம்ம அடுப்பில் இருக்கு இல்லையா, சமையலறையிலிருந்து முதலாக சமையலறை இல்லை இருந்தாலும் கூட சமைப்பதற்கு அந்த தீயை உபயோகித்தாங்க இல்லையா, அது உபயோகித்த தப்பு இல்லை. ஆனால் தீயை எப்படி உருவாக்குவது என்பதையும் தீயை எப்படி கொண்டு வருவது என்பதிலையும் ஏற்பட்ட சில தடுமாற்றங்கள் தான் இந்த அளவுக்கு பூமியை கொண்டு வந்திருக்கு. ஒரு காரணம். இதை திருப்பி போற முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கான வழிமுறைகளை சிறிதாக உருவாக்குகிறோம். அநேகமாக அடுத்து வரும் புத்தக கண்காட்சிகளில் அதை சிறப்பாக சொல்ல முடியும் நினைக்கிறேன். சிறிதாக சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய திருப்பூர், ஈரோடு சுற்றி இருக்கக்கூடிய இரும்பாலைகளுக்கும் கூட எங்களால் நீரிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் கொடுத்து கரியமில வாயு இல்லாத எரிவாயு இல்லாத ஒன்றை கொடுக்க முடியும் என்கிற பயிற்சி சிறப்பாக வந்திருக்கிறது. இது சிறப்பாக எடுத்து வரும் பொழுது இரும்பாலைகள் எல்லாமே நிலக்கரியையும் எரிவாயும் இல்லாத ஒரு ஆயாக இந்தியா உருவாக்க முடியும். உலக அளவிலேயே அதிகமான இரும்பாலைகள் கொடுக்கிற இந்தியாவிலிருந்து அதிகமான கரியமில வாயுவை நிலக்கரியையும் எரிவாயும் இல்லாத ஒன்று உருவாக்க முடியும் என்று நோக்கி போகிறோம். அறவழியில் அறிவியல் செய்ய வேண்டும் என்பதன் முதல் படியாக மயில்சாமி அண்ணாதுரை சொல்லிக்கொண்டே இருப்பதில்லை, செய்தும் காட்ட வேண்டும் என்பதற்காக செய்ததாக இதை நான் முன்னெடுத்து முயற்சி பண்ணுறேன். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, போகக்கூடிய இடங்கள் எல்லாம் மாணவர்களிடம் சொல்லக்கூடியது எல்லாம் திரும்ப நான் சொல்லக்கூடியது எல்லாம் நான் மேடை ஏறுவதற்கு காரணமான என்னுடைய தமிழும் அறிவியலும் என்னையும் மட்டும் மேலே ஓர்த்துவதில்லை. எப்படி தேனீயாக அந்த தேனீ தன்னுடைய தேனுக்காக போச்சோ அந்த தேன் அது எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் அந்த எடுத்த அந்த பூ உற்ற காயாகவும் கனியாக மாறுவதற்கு அந்த தேனீ காரணமானது. மயில்சாமி அண்ணாவர் இந்த தேனீ மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சொல்வதற்கு நீயும் தேனீயாக இரு என்று என்னுடைய பையனை மட்டும் சொல்லவில்லை, கேட்கக்கூடிய இளைஞர்களையும் சொல்கிறேன். நீயும் ஒரு தேனீயா வருவதற்கான வாய்ப்பை என்று உருவாக்கும் பொழுது உன்னை அடுத்து வரக்கூடிய உலகம் ஒரு அறவியல் வரக்கூடிய அறிவியலான பார்ப்பதற்கான வாய்ப்பை உண்டாக்கும் அப்படிங்கிற சிந்தனையை அவன் மனதில் உருவாக்கும் பொழுது அது சிறப்பாக வரும். அந்த சிந்தனையில் துளிர்த்த பிறகு அவன் படிக்க புத்தகங்கள் அவனை அறவழியில் எடுத்து சொல்ல முடியும். சொன்ன இல்லையா, சிந்திக்காமல் படிக்கக்கூடாது, படிக்காம சிந்திக்கக்கூடாது, இரண்டும் பின்னிப்பிணைந்து இருக்க வேண்டும். அப்படி பின்னிப்பிணைந்து இருக்கக்கூடிய சிந்தனை அரங்கத்தில் நாம் பேசக்கூடிய நாம் சுற்றிலும் இருக்கக்கூடிய புத்தகங்களாக இந்த வளாகங்கள் இருக்கும் பொழுது இதுவே ஒரு மிகப்பெரிய
ஒரு அறிவியல் ரீதியான இதாக நான் பார்க்குறப்போ இல்லையா. ஏன்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய காலையில் எந்திருக்கீங்க, நடக்கிறீங்க, திரும்ப போய் தூங்க வரைக்கும் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கீங்க. அந்த இடத்தினுடைய சுற்றுப்புற சூழ்நிலை நீ யார் என்பதை நிர்ணயிப்பதற்கு முக்கியமான காரணம் என்பதாகவும் அறிவியல் சொல்கிறது. அதே மாதிரி இந்த இடத்துல இப்போ 6 மணிலேருந்து 8:50 வரைக்கும் இருக்கிறோம். ஒரு பேச்சை கேட்குறோம் அப்படின்னா சுற்றி இந்த புத்தகங்கள் இருக்கும் பொழுது, புத்தகங்களை பற்றி கூட நிறைய பேசும் பொழுது, அது மாதிரியான சிந்தனைகள் வரும் பொழுது திரும்ப திரும்ப அந்த புத்தகங்களை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இது எல்லாம் தாண்டி இப்போவும் கூட குழந்தைகள் சொன்னாங்க இல்லையா, சின்ன சின்ன குழந்தைகள் கூட எங்கேயும் கூட ஒரு பொண்ணு வந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அதாவது உலகம் அப்படி மாறிடுச்சு அப்படின்னா இந்த உலகத்தை நாம் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பெரியவர்களால் சேர்ந்துட்டு சஸ்டைனபிள் கோல்ஸ் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. இது எல்லாம் செய்யணும்னு சொன்னாங்களோடைய எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போகுது. பல நாடுகள் தட்டு மாதிரி போயிருக்காங்க. அது எல்லாம் தாண்டி அந்த பொண்ணு வந்திருக்குது. அந்த பொண்ணு ஒவ்வொரு தலைப்பையும் எடுத்து அது எப்படி தன்னுடைய உயிரோட்டமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற புத்தகத்தை அந்த பொண்ணு கொடுத்துருக்கும் பொழுது அந்த இடத்துல தான் சிந்தனையினுடைய வடிவம் மொத்தமாக உருவாகிருக்குது. இந்த பொண்ணு அவ்வளோ எழுதிருச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன குறையாக தெரிஞ்சுது. அது ஃபார்வேர்டு கேட்டாங்க, அது எழுதி கொடுத்தேன். இருந்தாலும் ஒரு சின்ன குறையாக தாராபுரம் புத்தக கண்காட்சியில் தான் அந்த புத்தக கண்காட்சியில் அந்த பொண்ணுக்கு புத்தகத்தை கொடுக்கணும், புத்தகத்தை வெளியிடணும் காரணக்காக மட்டும் அந்த தாராபுரம் புத்தக கண்காட்சிக்கு போனேன். அப்போ நான் சொன்னேன், எல்லாம் எழுதியிருக்கிறோமா, ஆனால் கொஞ்சம் தமிழ் எழுதியிருந்தால் நல்லா இருக்குமே, ஏன்னா தமிழகத்தில் படிக்க தமிழ் நல்லா இருக்குன்னு சொன்னேன். இன்றைக்கி நான் வரும்பொழுது அந்த தமிழ் எழுதி அந்த புத்தகத்தை அந்த பொண்ணு கொடுக்கும் பொழுது அப்போ தான் புரியுது, நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள். இதைத்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா யாரோ பெற்ற குழந்தை, அந்த குழந்தை நான் சொன்ன பேச்சை கேட்டதுன்னா நான் பெற்ற குழந்தை கேட்காம போயிருமா? நினச்சி பாருங்க, நான் பெற்ற குழந்தை நான் இருக்கிற மாதிரி நான் போகுமா? நான் எப்படி இருக்கிறேன் என்பதை அசலாக நகலாக என்னுடைய பையன் பார்ப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கும் பொழுது, இது மாதிரி குழந்தைகளை கேட்கும் பொழுது இருக்குதுன்னா கண்டிப்பாக இதுதான் பெரிதாக. ஏன்னா இதைத்தான் நான் பெரிதாக எடுத்துகிட்டு போகணும். அந்த குழந்தை எழுதியிருக்கிறது சஸ்டைனபிள் கோல், அது உன்னன்னு பார்க்கணும். இந்த டான் பர்கர் அவன் அந்த பொண்ணு சொல்லிச்சு இல்லையா, ஐநா சபையில் பேசும் பொழுது ஹவு டேர் யூ ஆர், எப்படி தைரியம் இருந்தால் நீங்கள் இருக்குன்னு அந்த குழந்தைகள் அங்கே கேட்டுச்சு. அது ஒரு வகை அறச்சீற்றமாக இருக்கலாம். அறச்சீற்றமாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் அதாவது எதிர்மறை சின்னத்தை பார்க்குறேன். அவங்கள கேள்வி கேட்குற நீ உன்னால் என்ன பதில் சொல்ல முடியும்னு யோசித்திருக்க வேண்டும் இல்லையா. இந்த பொண்ணு அது மாதிரி யோசிச்சது அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியம். கொஞ்சம் மேலே நல்லா இருக்குமா, ஏன்னா இவர்களைத்தான் நம்ம அங்கே காட்ட வேண்டும். ஏன்னா ஆல்ஃபா ஜெனரேஷன் அப்படி சொல்கிறோம் இல்லையா, கூட்டம் கூடுகிறார்கள் அப்படி இல்லை. இது மாதிரியாக சிறு சிறு துளிர்களும் தளிர்களும் கூட நம் முன்னால் துளிர்க்கிறது, தம் முன்னால் வளர்கிறது என்பதை வளர்த்தி காட்ட வேண்டியது நம்முடைய கடமை என்பதற்காக சொல்கிறேன். வாழ்த்துக்கள். பேர் சொல்லிட்டு போயிரு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் புனித்தம். நான் PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா கோயம்புத்தூரில் 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன். நான் அன்னைக்கு பேசும்பொழுது இது மாதிரி கோர்வையாக 4 தமிழ் பார்த்து கொண்டு அந்த பொண்ணு பேசலை, ஆங்கில பள்ளியில் படிக்கிற பொண்ணு நினைக்கிறேன். இன்றைக்கு தமிழில் புத்தகம் எழுதி அந்த பொண்ணு தமிழில் பேசணும் அப்படிங்கிறதுக்காக மேடை ஏற்றினேன் இல்லையா. அது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம். எல்லா சோறும் அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. உருவாகி கொடுக்க அந்த சோறை நாம் சரியாக சுவைக்கணும். அந்த சுவையை நாம் சரியாக அங்கீகரிக்கும் பொழுது எல்லாம் சிறப்பாக வரும். ஏன்னா ஒரு பையன் சரியாக படிக்கிறான்னா, படிக்கலை அப்படின்னு சொல்கிறத தாண்டி மெதுவாக தட்டி கொடுக்கும் பொழுது அவன் மேலே வருகிறான். இது மாதிரி அடுத்த தலைமுறைகளை நாம் சரியாக வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாம் வளர்கிறோம் ஒரு பக்கம், அதை தாண்டி அடுத்தவரையும் அடுத்த சமுதாயத்திற்கும் ஒரு நம்பிக்கையூட்டும் சமுதாயமாக நாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் முயற்சி பண்ணுறோம். அதற்கான வழிகள் இருக்கிறோம். அதற்கான வழிகளில் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பாடத்திட்ட குழு இதுக்கான வடிவமைப்புக்கான அந்த குழுவினுடைய தலைமை பொறுப்பு என்பது திரும்ப என்னை பள்ளிக்கூடம் போக வைத்திருக்கிறது நினைக்கிறேன். திரும்ப நான் பள்ளிக்கூடம் போனேன்னா அங்கே நான் படிப்பது அப்படியே சொல்லுவாங்க. எனக்கு பெரிய அதாவது ஒரு புத்தகம் எழுதும் போதும் கூட இது ஒரு எழுத்தாளர் என்பதை விட இந்த என்னுடைய எழுத்தை ஒரு வாசகன் படித்தால் வாசகனுக்கு என்ன இணையரும் அப்படிங்கிற வகையில் எழுதணும் அப்படிம்பாங்க. அந்த வகையில் நான் போய் அந்த புத்தகம் வரும் பொழுது இந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது திரும்ப நான் அங்களுடைய அதிகாரிகளிடமும் அங்கே ஆசிரியர்களும் சொல்லுதுன்னு அப்படின்னா, இந்த புத்தகத்தை எடுத்துட்டு நம்ம ஒரு புத்தகம் கொடுக்குறோம்னா இந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது திரும்ப இந்த மயில்சாமி அண்ணாதுரையும் 1ஆம் வகுப்பில் போய் சரி படிக்கணும் என்ற ஒரு ஆவலை தூண்டும் வண்ணம் அந்த புத்தகத்தை உருவாக்க முடிந்தது என்றால் அதுதான் உண்மையான வெற்றியாக பார்க்கிறேன் அப்படிங்கிற. ஏன்னா புத்தகம் கூட அது மாதிரியான ஒன்று இருக்கணும். பார்ப்பதற்கு முதலில் வருவது
அந்த பூவை தேடித்தான் அந்த தேனி போச்சு இல்லையா? அந்த போவதற்கு காரணமாக அந்த பூவினுடைய நிறமும் அந்த பூவினுடைய வர்ணமும் அதுக்கு மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் அது தேன் எடுத்துச்சு. இப்போ அது மாதிரி முதலில் அந்த பொண்ணுக்கு அது மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பூ போல இருக்கணும் புத்தகமும் கூட. அம்மா கூட சொன்னாங்க, இப்போ புத்தக சும்மா எப்போ குறைக்க போகிறீங்க அப்படின்ட்டு. காலையில் ஒரு குழந்தை, நேற்றுக்கே முந்தானால ஒரு குழந்தை கேட்டுச்சான் கல்வி அமைச்சரிடம். அதனோட முதல் பணியை நாங்கள் எடுத்துட்டோம் என்றால், இப்போ புத்தகங்கள் இதுவரைக்கும் எவ்வளவு கனமாக இருக்குதோ அதில் 3 பங்குக்கு குறைவாகத்தான் இருக்கக்கூடிய புத்தகங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம். எடையில் கம்மியாகத்தான் இருக்கும், ஆனால் அதில் இருப்பதில் இருக்கக்கூடிய கற்றலில் ஒரு இன்பத்தை எங்களால் உருவாக்க முடியும் நினைக்கிறோம். அதையும் தாண்டி நம்முடைய குழந்தைகள் 2 மொழிகளை படிப்பார்கள். அந்த 2 மொழியான தமிழையும் ஆங்கிலத்தையும் 3ஆம் வகுப்பு முடித்து வரும் பொழுது கூட இந்த குழந்தை எழுதுச்சு இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் தான் யார் என்று சொல்ல முடியும், தான் யார் என்பதை எழுத முடியும். அதற்கு சொல்வதற்காக தமிழ் ஆங்கிலம் 2த்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்க முயற்சி பண்ணுறோம். இதை எல்லாம் தாண்டி நாம் தனியாக மாரல் சயின்ஸ் அப்படிங்கிற சொல்லிக்கிடுவதை தாண்டி நம்முடைய மொழி வழியாக அதை சொல்லித்தரும் பொழுது குழந்தைகளுக்கு மொழியும் புரியும், மொழி வழியாக தன்னுடைய வாழ்க்கையும் புரியும், அது வழியாக கற்றல் என்பதையும் புரிவிக்க வேண்டும். ஏன்னா கற்றல் என்பது கூட ஒரு திறன். சரியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா படிப்பது புத்தகத்தை வச்சுட்டு படிக்கிறது மட்டும் இல்லை, படித்து புரிந்து கொள்வது என்பது திறன். அந்த புரிதல் ஒரு சிந்தனையை நோக்கி கொண்டு போகுதுன்னா அது ஒரு வழி எடுத்துகிட்டு போகுது. ஆனால் அது மாதிரியாக கற்றலும் ஒரு திறன் அப்படிங்கிறத. கற்றல் என்பது அனுபவம். கற்றல் அந்த நல்ல அனுபவம் கூட ஒரு திறனாக வரணும். திறனாக வரும் பொழுது அந்த குழந்தைக்கு எப்படி படிப்பது என்று தோன்றணும், அந்த படிப்பு படிச்சுட்டு தான் எப்படி வெளிப்படுத்துவது என்று தோன்றணும், அதை தாண்டி தன்னுடைய வாழ்க்கை எப்படி அணுகணும் என்று உருவாக்கணும். இது மாதிரியாக மொழி என்பது என்னை பொறுத்தளவுக்கு அதனுடைய இலக்கியங்களை தாண்டி ஒரு மனிதனை உருவாக்கும் ஒரு களமாக நான் பார்க்குறேன். அப்படி ஒரு களமாக நம்முடைய தமிழும் ஆங்கிலமும் திரும்ப உருவாக்கும் பொழுது குழந்தைகளை அவங்க பாடம் படிப்பது என்பதை தாண்டி வாழ்க்கையை அவர்கள் உணர வேண்டிய ஒரு நிலையை நாம் உருவாக்கிறோம். அதை இனிமையாக்க வேண்டிய ஒரு அவசியத்தை நாம் உருவாக்கிறோம். அதை வரும் பொழுதே அவர்கள் படிக்கக்கூடிய நாளாக வரும். ஒரு நாள் அவங்க புத்தகமே இல்லாத நாளாக போகணும்னு சொல்ல பார்க்குறோம். ஏன்னா இங்கெல்லாம் புத்தகம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த புத்தகங்கள் பள்ளிகள் இருக்கும் இல்லையா? அந்த புத்தகத்தை படிங்க, பாடப்புத்தகத்தை இங்கே படிக்க வேண்டாம். பாடப்புத்தகத்தை படிங்க, அதனுடைய உணருங்கள். இதை தாண்டி வெளியும் புத்தகங்களையும் பத்திரிகைகளையும் படிக்க வேண்டிய ஒரு ஆவலை உருவாக்கக்கூடிய வண்ணம் நம்முடைய பாடத்திட்டம் இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா பாடத்திட்டம் என்பது ஒரு வரையறையை தாண்டி நம்முடைய சிந்தனையை எப்படி கொண்டு போக முடியும்? அந்த சிந்தனை வளர்த்த குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே உருவாக்கான மனப்பாடம் செய்வது அல்ல, அந்த மனப்பாடம் செய்வதை தாண்டி சிந்தனை என்ற அந்த துளிர்களை துளிர்க்க வைக்க வேண்டும். அந்த துளிர்தான் நாளை விருட்சமாக வரையும் பொழுது அவர் என்னவாக வருகிறார் என்பதற்கு காரணமாக ஆறுவது அந்த சிந்தனை என்ற அந்த துளிர். அதை பள்ளிக்கூடத்திலே ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் செய்யக்கூடிய புத்தகங்கள் ஒரு கருவாக இருக்க வேண்டும் என்பதை மிகவும் சிந்தித்து செய்ய முயற்சி பண்ணுறோம். அநேகமாக அடுத்து வரக்கூடிய புத்தக கண்காட்சிகளுக்கு வரும்பொழுது இன்னும் நிறைய பள்ளி குழந்தைகள் எங்கள் பாடத்தில் படித்தோம், இதனால் எங்களுக்கு இன்னும் புத்தகங்களை படிக்க வேண்டும் என்ற ஆவல் உருவாகிறது அப்படிங்கிற வகையில் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ அவர்களே புத்தகங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு உருவாக்கப்படும். அப்பொழுதும் 23, 24, 25 என்று போகக்கூடிய இந்த புத்தக திருவிழா இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்பொழுது ஜென்சி அல்ல ஜென் ஆல்ஃபா அவர்களும் வருவார்கள். அவர்களை உருவாக்குவதும் அவர்களை ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடிய நேர்மறை சின்னங்கள் இருக்கக்கூடிய ஆல்ஃபா ஜெனரேஷனை உருவாக்குவதற்கு நம்முடைய சிந்தனை அரங்கும் புத்தக திருவிழாவும் உதவ வேண்டும். அதுதான் நம் நம்பிக்கையாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கும் நமது வாழ்க்கையை விட்டு வெளியே போகும் பொழுது இந்த உலகம் நாம் வந்ததை விட ஒரு படியாவது சிறந்ததாக இருந்திருந்தது என்பதற்கான ஒன்றை நாம் உருவாக்கியிருக்க முடியும் என்பதாக நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு இந்த விழாவில் நிறைவு விழாவில் நிறைவாக கலந்து கொண்டது எனக்கும் நிறைவாக இருக்கிறது. இன்னும் பெரிய நிறைவு விழாக்களை நடத்தணும். இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் பொடியாக போகணும். இருக்கக்கூடியதில் இந்த அரங்கு அடுத்த வருடம் இங்கேயா இருக்குமா இல்லையா என்ற கேள்விக்குறி இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஈரோடு புத்தக திருவிழா மக்கள் சிந்தனை பேரவையுடன் சேர்ந்து பள்ளிக்கல்வித்துறையும் தமிழக பள்ளிக்கல்வியும் சேர்ந்து கண்டிப்பாக நடத்தும். நீங்களும் நாங்களும் கூட அதை பார்க்க முடிவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இதையெல்லாம் தாண்டி சக்தி நிறுவனம் போன்றவர்கள் அவர்களுடைய ஆதரவும் கண்டிப்பாக இருக்கும்.
எல்லாம் தாண்டி அங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய அவர்களுடைய சிறு சிறு துளிகளை கூட பெருவெள்ளமாக வந்து ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுடைய சிந்தனை பேரவையை கண்டிப்பாக உயர்த்துவார்கள் என்று மிக மிக நம்பிக்கையுடன் மிக ஒரு ஆவலுடன் அடுத்த வரக்கூடிய நாட்களையும் அடுத்து வரக்கூடிய வருடங்களையும் எதிர்நோக்கி காத்திருக்கும் நான் உங்களிலிருந்து இப்பொழுது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.